நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக மாறாதவரா இருக்கணும்னு சொன்னா நாம் என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த மாசத்துல கர்த்தர் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை செய்வேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? அப்ப அவருடைய நாமத்தை நாம என்ன செய்ய வேண்டுமா, பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில அநேக தீங்குகள் வருதா? இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொன்னா அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். இல்ல, அப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டீங்க, தீமைகள் வராது. என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டீங்க,